கைஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ இந்த கேம் ப்ளே வந்து நம்ம ரெண்டாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளேவை முடிச்சுட்டு இன்னொரு அந்த ஆபியை க்ரியேட் பண்ண அவங்களோட கேம் ப்ளேலேயே இன்னொரு கேமை ஆடணுன்னா நம்மளுக்கு ரோபக்ஸ் கிடைக்குமா. இது உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இதில் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே ஒருத்தர் சொல்கிறான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாக்டருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சான். ஸோ இந்த இடத்த விட்டு ஓடிடுன்றான். இதோ இவன் தான் அந்த டாக்டர். ஸோ இவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா? ஓகே, பேசி பார்த்துடலாம். யூ ஆர் அவேக், வண்டர்ஃபுல். நீ எழுந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டு மச், நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ண போல அப்படின்னா. நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன், வா ஹா 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 அப்படின்றான். டேய் நாடா நீ வாடா அப்படின்ட்டு நம்ம போகலாம். ஸோ ஓகே, ரோபக்ஸ் கிடச்சா செம்மையாக இருக்கும் கைஸ். சரிடா டேய், அவன் தான் இதை பார்த்தா பேச சொன்னானே பேசுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை கைஸ். அவனே சரியான பைத்தியக்கார பையன். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு போய் நான் பேச முடியும்? கடைசியில் அவன் ஏன் நான் பைத்தியக்கார பையன்னு சொன்னேன்னு இப்போது உங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிட்ட பிறகு நல்ல வேலைடா நீ பேசலாம் அவங்க கூடன்னுவேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஐயோ, இதுவா நம்மளுக்கு டேஞ்சரஸா? நான் அங்கே தான் இங்கே உள்ளே போகணுமோன்னு போயிட்டு நின்ட்டேன். ஐயோ சேர்த்துட்டேனே. சரி ஓகே, அங்கேருந்து ஐயோ பட்டுக்கிட்டே இருக்கே. சரியா எஸ்கேப் ஜம்ப். அப்பாடா வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அங்கேயா? இது என்னடா புது புகையாக இருக்குது? ஒரு வேளை அந்த டாக்டர் தான் இருக்குமோ? டாக்டரே, பின்பக்கம் ஏதாவது விட்டியா? நல்ல கெமிக்கலா? உன்னை நம்பலாமா? வேணாம் கைஸ், போயிட்ட பிறகு போகலாம். போயாச்சு. திருப்பி வருதா? இல்லை அப்படின்னா அது கெமிக்கல் தான் போல். ஓகே, இந்த சைடு வழி இல்லை. ஸோ இந்த சைடு தான் போகணும் கன்ஃபார்ம். ஸோ என்னது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ நம்ம அது உள்ளே போக முடியுதான்னு பார்த்துடலாம். கண்ணாடியில் கால் வைக்கக்கூடாதா? இது புது கதை. கண்ணாடியில் லைட்டாக கால் வச்சா செத்துடுறோம்மா. என்னடா இது? எப்படி நான் இங்கே வந்தேன்? நான் அப்புறம் இங்கே வந்தேன். இல்லையே, நான் அங்கே தானே இருந்தேன். அந்த செக் பாயிண்டில் தானே இருந்தேன். ஆமாம், நான் அந்த செக் பாயிண்டில் தான் இருந்தேன். பாருங்கள், ஆரோ மார்க் கூட இந்த சைடு தான் கட்டுது. ஓஹோ, எப்படியோ பக் ஆகிட்டுக்குது. ஒரு வேளை நம்ம அந்த சைடு போகணும். காலை வச்சுன்னு சும்மா போட திருப்பி இங்கே வந்துட்டோம். ஓகே, இப்படியே போகலாம். சட்டுன்னு செத்தேன். ஓகே, ஐயோ, பழைய செக் பாயிண்ட்டுக்கே எத்தனை வந்து விட்டுடுச்சு. ஸோ ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப். ஆப்பா, இங்கே ஜம்ப்பு. இங்கேருந்து இங்கே இன்னொன்று, அவ்வளோதான். சரி ஓகே, செக் பாயிண்ட்டு சரிதான், வந்தாச்சு. இவங்க கூட பேசி ஆகணுமா? சரி பேசிடுவோம்மா. சரி பேசுவோம். யூ ஆர் டூயிங் வெல் பேஷண்ட்டு. நான் நல்லா பண்ணுறேன்னா? சரி. தேர் ஆர் a few doors up ahead. Find the one that leads to laboratory. I believe it locates on your left. I will be waiting for you there அப்படின்றான். என்னமோ லேபரேட்டரிக்கு போகிற டோரை கண்டுபிடிக்கணுமா? ஸோ அது எனக்கு லெஃப்டில் இருக்கான். நீ அங்கே வந்தேன்னா நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ செத்துறேனே. திருப்பியும் முதல்ல இருந்தா? ஐயோ, இந்த கேம் ஏதாவது பக்கா? இல்லை, எனக்கு புரியலையே. சரி ஓகே. ஆமாம், ஐயோ சேர்த்துக்கிட்டே இருக்கியே. ஓகே, இங்கேருந்து இங்கே. ஐயோ, அவடா பக்கில் இந்த சைடு வந்துட்டோமா? சரி ஓகே, பக் ஓகே. இந்த வாட்டி இந்த சைடு போகலாம் கைஸ். நம்ம கொஞ்சம் ப்ரில்லியன்ட் சைடாக இந்த சைடு. ஐயோ, மேலேருந்து வருதா? ஓகே, மேலேருந்து வரதுனால நம்ம இப்படி போக முடியாது. இந்த சைடு போயிடலாம். நினச்சேன், அவன் சொன்ன மாதிரி லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு இங்கேருந்து இங்கே இப்போ ஜாம்பிஸ் பார்த்தீங்களா? 2 பேர் மேலே ஆராய்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டுக்குது. பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆராய்ச்சி பண்ணி கொலை பண்ணியிருக்கு. ஸோ ஐயோ, இங்கேருந்து ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா சேர்த்துறேன்.
சரி ஓகே, ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும் போல். எவ்வளோ இது ஜாம்பி ஆகிட்ருப்பானா, ஜாம்பினே வாயில் வருது. அந்த டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி சாவடிச்சிட்ருக்கான் இவங்க 2 பேரை. ஸோ லைட்டாக பக்குன்னு தான் இருக்குது. க்ளவுஸ் மேலே ஏறி எகிரி குதிக்கணுமா? சரி ஓகே, ஏறி எகிரி குதி. ஓகே, தாண்டியாச்சு. இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு. செத்தான். இங்கே என்ன? அந்த டாக்டர் இந்த தானே எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். சவுட்டை முட்டிக்கினே ஓடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, ஃபுல் ஜூம் பண்ணிடலாம். சட்டுன்னு ஸ்வைங்கு. சரி ஓகே, பேசிக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்குது. எனக்கு வேறு இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ வீடியோவில் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். சரி ஓகே. மூணு நிமிஷம் கழிச்சு தான் பேசியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் நம்மளால் தாண்ட முடியுமான்னு தெரில. ஓகே, இதுதான் அந்த பாஸ் ஃபைட் லெவல் போல். பாருங்கள், அந்த பொண்ணு சேஸ் பண்ணின்னு போயிட்டுருக்கான். மறைஞ்சிட்டான். அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்ட்டான். பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இவன். ஊசி குத்தினாங்க பட்டாக்ஸ்லேயே. ஸோ ஓகே, இவன் கூட பேசியே ஆகணுமா? சரி போனோம் சட்டுன்னு. ஓகே, இப்போ அவன் எங்கே இருக்கான்? இங்கே இல்லையே. அவன் இப்போ எங்கே இருக்கான்? ஐயோ, இங்கே இருக்காங்க. ஓடு ஒரே ஓட்டமாக ஓடிடு. ஓடு நம்மளோட வேகமாக வராங்க. இங்கே என்னமோ எழுதிருக்கு, ஹைட் இன் ஓப்பன் செல்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணு. டாக் பண்ணு. இவன் தான் சொல்கிறானான்னு பார்ப்போம். ஹே டாக், ஐ லீட் த பேஷண்ட். ஓடங்க கூட்டு களவாணி பயலே. அவன் என்ன சொன்னான் போய் கேட்டிங்களா? டாக்டர், நான் அந்த உன்னோட பேஷண்ட்டை உன்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அப்படின்றா. இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் ரியலைஸ் பண்ணலையா, நான் உன்னை ஒரு நாய்க்குட்டி, அதாவது வந்து ட்ரைனிங் பண்ண நாய்க்குட்டி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கெங்கெல்லாம் போக சொல்கிறேனோ நீ அங்கங்கெல்லாம் போகிற, லைக் பப்பி அப்படின்றான். அதனால் நான் உன்னை டாக்டர்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீ அஃபிஷியலாக டாக்டர்கிட்ட மாட்டின்னு சாவ போகிறது இல்லை, இல்லீகலாக சாவ போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ. ஓகே, நான் சொன்ன மாதிரியே தான் வீடியோவில் நான் அப்பப்போ தான் பேசுவேன். நடுவில் தான் திடீர்னு வந்து பயமுடுத்துவேன். ஓகே.
மேக்ஸிமம் ஃபன் கேமரா எங்கடா போன? லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோல வந்து செஞ்சு விட்டுட்டுமா? லாஸ்ட் வீடியோல மிரட்டிட்டப்பா நீ. இந்த வீடியோல உன்னால என்னை மிரட்ட முடியாது. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்ல நோண்டிக்கிட்டு இருந்தானே அவனே நான் தான்டா. என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் ஃபன் கேமரா. காய்ஸ் இந்நேரத்துக்கு வந்து இவன் வேறு கடுப்பேற்றுறான். எனக்கு வேறு லைட்டாக கோல்டாக இருக்குது. இல்லைன்னா இவனை வச்சு செஞ்சிருவேன். ஐயோ மாட்டிக்கினேனே, மாட்டி தொலைகிறேனேடா. போடா சின்ன குழந்தை, நீலாம் வந்து பேசுறல்ல சின்ன பாப்பா. அப்படி போடா. ஏதேனும் வயிறா இல்லை என்னன்னே தெரில. உன்னை கலாய்க்கிறதா இல்லை இந்த டாக்டரை கலாய்க்கிறதா ஒன்றுமே புரியல. சரி ஓகே வந்தாச்சு. ஆமாம் நான் என்னத்துக்கு விளையாடுற மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நான் டாக்டர்னு வேற சொல்லிட்டேன். டாக்டர்லாம் இல்லை, இவன் சரியான குட்டி கிளம்பி. அதாவது வந்து இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் பேபின்னு எல்லோ மோட்டேன். இவன் வந்து பிங்க், அது பேர் என்னமோ வச்சுடா, மேக்ஸிமம் ஃபன் கேம். என்னன்னு சொல்கிறாடே? சொல்கிறது இல்லைடா போடா டேய். நானே இந்த கேமை பாதி தான் விளையாட போகிறேன். தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்? போடா டேய். என்னை எதிர்த்து பேசினா எங்கள் தலையை வர வைப்பேன்டா. யாருன்னு தெரியுமா எங்கள் தலை? எங்கள் தலை வந்தாருன்னா அவ்வளோதான், நீலாம் ஒரு ஆளே இல்லை. ஏய் முடிஞ்சாது தாண்டி கட்டிடுறா. பெரிய இவன் மாதிரி பேசல அதான்டா. டேய் இதை தானே நான் அப்போ செக் பாயிண்ட் போடா. டேய் முடிஞ்சா தாண்டிடுறா. நீ பெரிய பாட்டு பையன் மாதிரி பேசினது அதான்டா. டேய் முடிஞ்சா தாண்டிக்கோ. அப்பல்ல கால் எடுத்துட்டு அங்கேயே வைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஈவன் என் கூட வந்து பேசின்னு வேற இருக்கிற. லாஸ்ட் டைம் நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சுட்டா நீ பெரிய ஈவன்ல. ஆனால் டேய் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் வச்சு கையில் கொடுத்துருவேன். வரியாடா அடுத்த மேட்ச் மல்டி பிளேயர் சொல்லாத. ரோ பிளாக்ஸில் 1v1 நீ என்னன்னு பார்த்துடலாம். வரியா? நீலாம் ஆளே இல்லை. யார் ஃபஸ்ட்டு கேம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. வரியா? அடுத்த மேட்ச் வரியா? சரி வாடா. ஆனால் இந்த வீடியோவில் என்னால் முடியாது. ஏன்னா இந்த வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவள் தான் நான் இப்போ போயிடுவேன். ஸோ சாரிடா பேபின்னு எல்லோ. ஓகே கைஸ் நான் தாண்டிட்டேன். சரி இதை பார்த்தா எனக்கு லைட்டாக அது மாதிரி தான் கைஸ் இருக்குது. சந்தேகமே வேணாம். 2 பாத்ரூம் கைஸ். ஐயையோ கைஸ், ஐயோ 2 பாத்ரூமில் வந்து மாட்டி விட்டாங்க கைஸ். உனக்கு தேவை இதெல்லாம்? உனக்கு தேவை படம் மேக்ஸிமம் ஃபன் கேம் ரெடி. நீலாம் பாட்டு பையன் ஒன்றுமே விளையாடுத்தலடா. டேய் உனக்கு பாருடா. அசிங்கமாக தூத்து போறடா. ஒன்றுமே விளையாடுத்தலடா உனக்கு. நீலாம் பேசுறடா. நீலாம் பேசுகிற அளவுக்கு வந்துச்சு. பேசு பேசு, என்ன பேச முடியுமோ நல்லா பேசு.
எப்படி பயமுறுத்தலாம் பார்த்தீங்களா? நான் தான் பேபி நீல மொட்டை. அவன் கூப்பிட்டு என் வாயிலே பேபி நீல மொட்டைலாம் வருது. அவனுக்கு விளையாட்டுல பாவம், அவள் தான் இன்னும் 1 நிமிஷத்தில் வீடியோவை கட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். உனக்கு பேசவே வரல, நீ இதில் என்னை விளையாட வரலன்றியா? சரி போ கைஸ், அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 28 29 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரில. கோட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். சும்மா தேடி மட்டும் பார்ப்போம். இன்னொரு வாட்டி அவன் கையில் மாட்டிக்கணுன்னா வேணாம். இங்கே எங்கேயாவது கிடைக்குதா? இல்லை கைஸ். ஏய் பக்கு, ஓகே நல்லா இருக்கேன் இந்த பக்கு. சரி, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு வெளியே போ. ஓகே, அவன் வந்துட்டானான்னு பார்க்கணும். இல்லை, அவன் வந்துட்டான். செத்துட்டேன். எஸ், நான் செத்துறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன் கைஸ். நான் ஏற்கனவே கிராணியை இழுத்து போட்டு வச்சுருக்கேன். போட் எஸ்கேப் இன்னும் பண்ணல. ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய் 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 பாய்.